Something sour, something sweet. Yeah. But now we have Back to Harsh 2 more steps. and Shubhi. இன்னைக்கு ஸ்பிளிட்ஸ் வில்லால இருந்து நீங்க டம்ப் பண்ண போற அந்த செகண்ட் பர்சன் யாரு? We dump உன்னதி. Any reasons? அவளுக்கு அகேன்ஸ்டா எதுவுமே இல்லை. நாங்க என்ன யோசிச்சோன்னா 3 பேரை நாங்க சேவ் பண்ணணும்ல. எங்க 2 பேருக்கும் எங்க ப்ரையாரிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ மீதி இருக்கிற நேம்ஸ் கேம் அவுட் in the dumping. ஓகே ஹர்ஷ், ஏதாவது சொல்ல போறியா? சாரி உனத்தி, பட் நான் அவகிட்ட ரொம்ப பேசினதே இல்லை. அப்புறம் டே ஒன்லேருந்து எனக்கு அந்த அளவுக்கு கனெக்ஷனும் கிடையாது. மற்றவங்க கிட்ட நான் பேசியிருக்கேன். உன்னதி, would you like to say something? ஆக்சுவலி இந்த இடத்துல டே 1ல இருந்தே திக்விஜய் தான் என்னோட கனெக்ஷன். சாரிடா, சாரி. இட்ஸ் ஓகே. சாரி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. तेरे बिन जीना क्या बिना तेरे. உடனே எல்லாமே தலைகீழ மாறின மாதிரி இருந்தது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். நான் இங்க இருக்கிறதுக்கு பெரிய ரீசனா இவ தான் இருந்தா. இவ கூட தான் நான் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த கனவு எனக்கு உடையிற மாதிரி தெரிஞ்சது. நல்லாவே தெளிவா தெரிஞ்சது. இட்ஸ் லைக் மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு. திக்விஜய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு நான் தேவை. and I'm going and I'm feel so bad for திக்விஜய். என்ன நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இல்ல. என்னை விட என்னோட கனெக்ஷனை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன இனி அவன் தனியா இருப்பான். சார் ஒன்று சொல்லவா? ஐடியல் மேட்ச் ஆகணும்னு நினைச்சது எதுக்காகன்னா, அது பவர்ஸ் வந்தா உன்னதியை சேவ் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நான் நைரா கூட ஐடியல் மேட்சா இருந்தும் என்னால உன்னதியை சேவ் பண்ண முடியலன்றது நல்லாவே தெரியுது. சரி, இவன் சொல்லுவான்ல, ஸ்ட்ராங் காம்படிஷனை தூக்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு சொல்லுவான்ல. என்ன சொன்னான்னு பார்த்தீங்கல்ல? 3 தடவை ஸ்ட்ராங் காம்படிஷன் சொல்லிட்டான். உன்னோட சப்கான்ஷியஸ்ல இருக்க நான் ஸ்ட்ராங் காம்படிஷன் உனக்கு தெரியும். இங்க பாரு, லாஸ்ட் டாஸ்க் ஞாபகம் இருக்குல்ல? நான் உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் என்ன பேச ஒன்ன தூக்கலையே. ஆமா ஆமா, ஒன்ன தூக்கலையே. என் கனெக்ஷனை தூக்குறேன்னா நீ எனக்கு அகைன்ஸ்டா தானே இருக்க. உனக்கு என்கிட்ட தானே பிரச்சனை இருக்கு. பெரிய சிங்கம்னு சொல்லுவேன். அன்னைக்கு டாஸ்க்ல தோத்த உடனே அப்படியே பூனை மாதிரி ஆயிட்ட. அதுக்கு முன்னாடி நீ தானே தோத்து போன. அதெல்லாம் மறந்துட்டியா? இழுத்துக்கிட்டே அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் தானே பாத்து. எப்பவுமே இல்ல இருந்து பூனை ஆயிட்ட. சரி பரவாயில்ல. அப்பத்துல இருந்து பூனை சிங்கத்தோட ஃபேமிலி தான்ப்பா. இப்போ என்ன அதுக்கு மறக்க மாட்டேன், புரியுதா? இல்ல, நான் ஒன்னும் அதை மறக்கலப்பா. நீ இன்னைக்கு என்ன பண்ணன்றத மறந்துடாத, சரியா? கேம்ல நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. முதல்ல ருஷாலியை தூக்குவேன், அதுக்கப்புறம் உன்னை தூக்குவேன். உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நீயும் தானே தூக்கி இருப்ப. ஏய் விடுமா. உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? இங்க பாரு, நான் யாரை வேணாலும் தூக்குவேன். இங்க பாரு 6 பேர் இருக்காங்க மொத்தம். அவனுக்கும் டஃப் டிசிஷன் தானே. 3 பேர் காப்பாத்துறாங்க. அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும். அவன் டிசைட் பண்ணிட்டான்ல. அப்ப அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நீ கேம்ல இருக்கியான்னு பார்க்கலாம்.